ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/4/2026 ஸ்வர்ணா SK47க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டோம். அதோட நம்ம ABC போர்டுக்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு டெய்லி நம்பர் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுடைய ABC போர்டு பார்த்திங்கன்னா 057, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 453, அதுக்கு முந்தின ட்ரா 875, அதுக்கு முந்தின ட்ரா 866 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட்டை அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து இது வரைக்கும் வரவே இல்லை, எட்டி கூட பார்க்கல. இன்னொரு நம்பர் வந்து இப்போ தான் எட்டி பார்த்துருக்கு. ஸோ இப்போது வராத நம்பர் ஒன்று இருக்குது, இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே திணறிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் 2 நம்பர் லாக் ஆகிருக்கு. அதை தான் இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் வராத நம்பர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த ட்ராவில் 1க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகி வர நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் C போர்டு அல்லது A போர்டுக்கு போகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 இது வரைக்கும் வரவே இல்லை, இன்னொன்று வந்து திணறி வந்திருக்குன்னு சொன்னல, இன்னொன்று திணறி வந்திருக்கிறது தான் நம்மளுக்கு 0. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி A போர்டு அல்லது C போர்டுக்கு போகும். ஸோ இங்கே A போர்டில் 0 வந்துருச்சு. அப்போது 1 அல்லது 0ங்கிறப்போ நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ A போர்டில் வந்தாச்சு. இது நம்ம போன ட்ரா போட்ட அதே மெத்தட் தான். அப்போ இன்னொன்று பாக்கி இருக்குது. 0க்குலாம் முன்னாடி வராத நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதுதான் இந்த ட்ராவுக்கு நம்ம C போர்டாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 அல்லது மறுபடியும் இந்த 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினா 1 0 2 ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதில் 2ல் 1 நம்மளுக்கு டபுள் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எழுதிடலாம். C போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி C போர்டு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா A போர்டுக்கும் சான்சஸ் இருக்கும். 1 அல்லது 0, 1 அல்லது 0 தான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய பழைய நம்பர்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 1 இது வரைக்கும் வரவே இல்லை, 0 தவண்டு வந்தது, இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போது இது 2 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கீ நம்பரோட டச் போட போகிற, அதாவது நம்மளுடைய பெயர் போட போகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96, அதாவது 96 இது வந்து நம்மளுக்கான பெயர். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே கீழே கொண்டு வந்து எழுதிக்கலாம். இப்போ 1 by 1 பார்ப்போம். இதில் கவனிங்க, 002, இந்த 002 அப்போது நம்மளுக்கு 00. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு 0. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு AB 0, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா A 0, அதுக்கடுத்து இந்த இடத்துல கவனிங்க 473, இந்த இடத்துல நம்மளுக்கு 0 இல்லை, அதோட பழைய நம்பர் 1. அதுக்கடுத்து கவனிங்க 873, இந்த இடத்துல 873 இருக்குது, 0 இல்லை, பழைய நம்பர் 1. அதுக்கடுத்து 665, இந்த இடத்துல 0 இல்லை, பழைய நம்பர் 1. அதுக்கடுத்து 689, 0 இல்லை, பழைய நம்பர் 1. அதுக்கடுத்து 862, 0 இல்லை, பழைய நம்பர் 1. அதுக்கடுத்து 844, 0 இல்லை, பழைய நம்பர் 1. அதுக்கடுத்து நம்மளுக்கு 875, இந்த இடத்துல கவனிங்க 0 இல்லை, பழைய நம்பர் 1. அதுக்கடுத்து 453, 0 இல்லை, பழைய நம்பர் 1. இப்போ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா 057, ஸோ 0 ஹிட் ஆயிடுச்சு. அப்போது ஹிட்டு 1. அப்போது இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 0 வந்துட்டதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு 1, இப்போ அது தலைக்குத்தர போடும்போது X வந்து Z மாறும்போது 0. அப்போது இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 1 இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தான் நான் இங்கே கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ பழைய நம்பர்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி A போர்டு அல்லது C போர்டு தான் போகும். ஸோ பழைய நம்பரில் 0 A போர்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 0 மறுபடியும் வர்றதா இருந்தால் C போர்டுக்கு சான்சஸ் இருக்குது.
அப்படி இல்லட்டுனா இது வரைக்கும் வராத நம்பர், அதாவது இது வரைக்கும் எட்டியே பார்க்கல நண்பா, அப்படிப்பட்ட நம்பர்ஸ்னால் வெரி ஓல்டு நம்பர்னால் ஒன்று தான் நண்பா, வெரி ஓல்டு நம்பர், வெரி ஓல்டு என்ஓ 1 இது வரைக்கும் எட்டியே பார்க்கல. ஸோ 1 அல்லது அதோட சப்போர்ட் 0 வச்சுக்கலாம். ஸோ 0 வந்தாச்சு. ஸோ 1 0 சொல்லியாச்சு. இப்போ அந்த 1 0 நம்ம பெயர் போட போகிறோம்ல. ஸோ பெயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 96 தான் பெயர் போட போகிறோம். ஆனால் பெயர் போடுறதுக்கு முன்னாடி பிசி மிக்சரில் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 இது ரெண்டும் நம்ம சேர்த்தே ஆகணும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்ததாக வேண்டாம் நம்ம 96 வச்சு செட்டுகளை உருவாக்கலாம். அதாவது 9190 6160. அப்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய நம்பர்ஸ் இவ்வளோ தான். இந்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 11 00 அப்படி இல்லட்டுனா 9190 6160க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நான் பிசி மிக்சர்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஏபி ஏசியில் கூட பயன்படுத்திக்கலாம். இது வந்து நான் ஃபார்மூட் படி கரெக்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ மாறி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 0 வந்து ஏ போர்டில் வந்துட்டதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டில் 0 அல்லது 1 நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நின்றுச்சுன்னா பிசியில் நிற்க தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா 6 பொறுத்த வரைக்கும் சரி 9 பொறுத்த வரைக்கும் சரி அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து பி போர்டில் தான் நிற்கும். அப்படி இல்லட்டா தான் நம்மளுக்கு ஏ போர்டு போக வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பி போர்டில் நிற்க தான் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லியும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நம்ம வீடியோ போடாதப்பவும் நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி நம்பர் வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதுதான் நம்மளோட நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போது 10 நம்ம 9 6 எடுத்தோம்ல, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்மளுக்கு ரொம்ப பழைய நம்பராக ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக 0 இருக்குது. இப்போ இது 2 இறங்கும்போது நம்மளுக்கு 2 நம்பர்ஸை லாக் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 9 தான். அதுதான் இந்த ட்ரா நம்மளுக்கு 6 9 சப்போர்ட் நம்பர்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா 66, இங்கே கவனிங்க 6, இங்கே கவனிங்க 6, அதுக்கடுத்து இதில் ஒரே ஒரு நம்பர் 9, அப்போ 6, இங்கே நம்மளுக்கு 9. இந்த இடத்த தவிர அதுக்கடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த 6 9 நம்மளுக்கு தொடர்ச்சியாக லாக் ஆகிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா 9 அதை திருப்பி போட்டோம்னா 6, 9 திருப்பி போட்டால் 6. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து பேய் நம்பர்னு சொல்லுவாங்க. இது மேலே எப்போவுமே கண் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த 3 ட்ராவுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 2 3 4 ட்ராவாக இல்லை, இது 5வது ட்ரா. அதனால் நம்மளுக்கு 9 6 வச்சு இந்த ட்ராவுக்கு டச்சு போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நின்றுந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஒரு சில விஷயங்கள் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிசல்ட்குள்ளேயும் யாரும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட், ஃப்ரைடே ரிசல்ட். ஃப்ரைடே டு ஃப்ரைடே ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவ் கெஸிங் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒழுங்கான நம்பர்ஸ் கிடைக்காது. ஏன்னா அந்தந்த கம்பெனிங்கிறப்போ நம்மளுக்கு சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் சான்சஸ் இருக்கும். அதனால் நம்ம சேனலில் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த வாரத்தை வச்சு நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஒருவேளை புதுசாக வரீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/4/2026 ஸ்வர்ணா SK47க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.